வணக்கம். இது உங்கள் தன்னாட்சி. இன்றைக்கு நம்முடன் இருக்கக்கூடிய விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி. 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரலாற்றில் புதிய தடத்தை பதித்திருக்கிறது. 80% மேலான இந்த வாக்குகள் யாருக்கு சாதகமாக இருக்கிறது? வரவேற்று பேசலாம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீதா மேடம். இந்த 80% மேலான வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் யாருக்கு சாதகம்? அதாவது இந்த வாக்குப்பதிவுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ரெட்டிகள் எங்கள் நிறுவனத்தை சேர்ந்த தம்பி ஒருத்தன் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறான். வாக்குப்பதிவுங்கிறது 2001ஆம் ஆண்டு 2,80,00,000 வாக்குப்பதிவாயிருக்கு. 6ஆம் ஆண்டு 3,28,00,000, 11ஆம் ஆண்டு 3,68,00,000, 16ஆம் ஆண்டு 4,32,00,000, 2021ஆம் ஆண்டு 4,63,00,000, இப்போ 26ஆம் ஆண்டு 4,85,00,000, ஒரு 22 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. இது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வாக்காளர்கள் பர்சன்டேஜை மறந்துடுங்க. நீங்கள் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள், ஓல்டு வாக்காளர்கள் வர்றது கம்மியாகும், புதிய வாக்காளர்கள் வர்றது ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அவுட் கோயிங் ஓட்டர்ஸ் 100க்கு 40 பேர் வந்தாங்கன்னா இன்கமிங் ஓட்டர்ஸ் 100க்கு 80 பேர் வருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் படி ஒவ்வொரு 5 ஆண்டுகள்லையும் இது வாக்கு வீதம் கூடுறது தெள்ள தெளிவாக தெரியுது. வாக்கு வீதம் இல்லை, வாக்கு அளிப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடுறது தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ இதில் புதுசாக வித்தியாசமாக எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு டிவிக்கு ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளத்தில் விஜய் வந்துட்டாரு, ஓட்டு கூடிட்டுங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. ஸோ அது பொய்ங்கிறது தெரியுது. முந்தைய 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த வாக்குப்பதிவின் போது கோவிட் இது பெருசாக இருந்தது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. திமுக மகளிர் அணி கனிமொழி எம்பி கூட அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓட்டை போட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த தன்மையில் இன்னைக்கு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது ஒன்று. அடுத்த கட்டமாக இதில் ஓட்டு அதிகமாக பதிவாதுக்கு இன்னொரு காரணமாக நம்ம அதிகமாக பதிவாகலை, வழக்கமாக பதிவு தான் ஆகுது. அந்த இடத்துல கூட காரணம் சொல்லணும்னா 5,000 ரூபா பேங்க் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர், அந்த பணம்ங்கிறது ஒரு காரணமாக இருக்க முடியும். டிஎம்கே கொடுத்த அந்த உரிமை தொகை 5,000 ஒரே ஸ்ட்ரெச்சில் போட்டது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது ஒரு காரணமாக இருக்க முடியும். எனிவே இந்த வாக்குப்பதிவுங்கிறது 2021க்கும் 26க்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதை இவ்வளோ ஹைப்பு நானே பல இதில் பெரிய அளவுக்கு பர்சன்டேஜ் கூட்டிட்டு அது இதுன்னு பேசியிருக்கிறேன். பட் யதார்த்தத்தை பார்க்கும்போது தான் தெரியுது, வாக்கு அளிப்பவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் கூடுது. இந்த 5 ஆண்டுகளிலும் கூடியிருக்கு. இது இயல்பான இயற்கையான தெளிவான ஒன்று. இதில் வேற எந்த ரீசனையும் ஆட்ரிபியூட் பண்ணதுக்கு எதுவும் இல்லை. நான் இது ஏன் உரிமை தொகையெல்லாம் சொல்றேன்னு சொன்னோம்னா, அந்த விஜய் வந்துட்டாரு அதனால ஓட்டு வந்துட்டு, என்னோட கேள்வியே அதுதான். விஜய் ஃபேக்டர் இந்த பர்சன்டேஜ் நெக்லிஜிபிள். இது ஓட்டு அதிகரிக்கவே இல்லை, இயற்கை பதிவாகக்கூடிய ஓட்டுகள் தான் பதிவாயிருக்குங்கிறதா உண்மை. 23 லட்சம்ங்கிறது ஒவ்வொரு 5 ஆண்டுகள்லையும் கூடுதலாக வாக்கு பதிவு வர்றதான். பர்சன்டேஜுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பர்சன்டேஜுங்கிறது எஸ்ஐஆர் ஃபேக்டர் எல்லாம் சார்ந்ததாக வருது. ஸோ இதில் எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த புதுமையும் இல்லை, யாரும் ஓட்டர்ஸை புஷ் பண்ணவும் இல்லை. அப்படி ஒரு விஜயை சொல்லும் போது தான் நான் என்னோட இதாட்டு பெண்கள் ஓட்டு உரிமை தொகையில் வந்திருக்கலாங்கிற அந்த ஒரு இதை ஒரு பேரளவில் சொன்ன, அவ்வளோதான். இயற்கையான இயல்பான வாக்குப்பதிவு. உரிமை தொகையை நீங்க காரணமா சொன்னீங்கன்னா, மேற்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா கடந்த முறை மேற்கு மண்டலம் தான் அதிமுகவுக்கு, எடப்பாடிக்கு கை கொடுத்த மண்டலம். இந்த முறை மேற்கு மண்டலத்துல பெருவாரியா 90% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அது யாருக்கு? அதாவது ஸ்டாலின் 2.0 வேணும், திராவிட மாடல் 2.0 வேணுங்கிறதுக்கா, இல்ல எடப்பாடி என்டிஏ ஃபேக்டருக்கா, இல்ல விஜய் ஃபேக்டருக்கா அந்த ஓட்டு? மேற்கு மண்டலம் இப்போ இந்த வாக்குப்பதிவுக்கு ஒரு ஹைப் பண்ணாங்க இல்லையா, அது எவ்வளவு தவறுங்கிறத நான் உங்கள்கிட்ட உரையாடலின் போது சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி தான் மேற்கு மண்டலம்ங்கிறதும். மேற்கு மண்டலத்தில் நீங்கள் இந்த மாதிரி 26, 21, 16, 11 எல்லாம் எடுத்து பாருங்க. நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரிப்பட்ட பகுதியில் தான் எல்லா கட்டத்திலையுமே 10-12% வாக்கு அதிகம் இருக்கும். வாக்கு அதிகம் பதிவான இடம் நாமக்கல், வாக்கு குறைவாக பதிவான இடம் கன்னியாகுமரி. இதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் வரும். ஸோ மேற்கு மண்டல வாக்குப்பதிவுங்கிறதும் இயல்பாகவே அந்த பகுதியில் நாமக்கல், கரூர் போன்ற பகுதியில் அதிகம் இருக்கும். அது இன்னொரு சமூக ரீதியான ஒரு காரணம் சொன்னால்,
இப்போ எங்கள் மாவட்டம் கன்னியாகுமரி, திருநெல்வேலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ள பெரும்பான்மையான சமூக மக்கள் வந்து கோயம்புத்தூர், சென்னை, மும்பை, வெளிநாடுகள் இப்படி இருப்பாங்க. ஒரு சென்டிமெண்ட்டாக ஓட்டை ஊரில் வச்சுருப்பான். கரூர், நாமக்கல்ல உள்ளவங்களுக்கு அங்கேயே அந்த கிளஸ்டர்லேயே அவங்களுக்கு பல தொழில்கள் இருக்குது. அவங்களுக்கு மைக்ரேட் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. கரூரில் வேலை பார்ப்பாங்க, கிராமத்தில் இருப்பாங்க, ஓட்டு அங்கே தான் இருக்கும், அவங்க வேலை செய்யக்கூடிய இடமும் அங்கே தான் இருக்கும். இந்த மக்களுக்கு வந்து மைக்ரேட் ஆகி வேலை செய்யக்கூடிய இடம் வெளியே இருக்கும், ஓட்டு அங்கே அவங்க ஊரில் இருக்கும். ஓட்டு சென்டிமெண்ட்டாக ஓட்ட விட மாட்டான், போடுறதுக்கும் வரமாட்டான். ஸோ இங்கே வந்து மைக்ரேட்டட் பீப்புள் வந்து இந்த பகுதிக்குள்ளே இல்லைங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஓட்டை போடுறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். இது இந்த தேர்தலுக்கு இல்லை, எல்லா தேர்தலுக்குமே சொல்கிறேன். மற்றபடி கோயம்புத்தூர் இங்கே வந்து ஓட்டு பதிக்கு இன்னொரு காரணம்னா கரூரில் வந்து செந்தில் பாலாஜி வர்சஸ் எம்ஆர் விஜயபாஸ்கர். அவர் 1ன்னா இவர் 2, அவர் 2ன்னா இவர் 4, இவர் 3ன்னா இவர் 6ன்னு 2 வாரம் போட்டி போட்டு நிற்கிறாங்க. அதை எஃபெக்டிவாக டீம் வச்சு 2 வாரம் பண்ணுறது அது ஒரு காரணம். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் செந்தில் பாலாஜி அங்கே பொறுப்படுத்ததுனால அவர் ஸ்டாலின் மிகப்பெரிய ஆர்கனைசர். அப்போ அவர் கலைஞர் மாதிரி ஸ்டேட்டஸ் கோயிஸ்டா இல்லாமல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு சில தொகுதிகளை கொடுத்து அந்த தொகுதிகளுக்குள்ள எப்படி வெற்றி பெறணுங்கிறதுல உள்ளாட்சி தேர்தலில் பண்ண 10 தொகுதி அடிச்சு காமிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அது சாத்தியம் இருக்கு. அவர் அங்க வந்து 2021 ரிசல்ட்டை உள்ளாட்சி தேர்தலில் ரிவர்ஸ் பண்ணிட்டாரு, மக்களவையில் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஈரோடு கிழக்குல எடப்பாடி நிற்காததே அவருக்கு ஒரு வீக்னஸ். நின்னும் போதும் அவங்க பெரிய அளவில் ரெட்டைலை குடிச்சு காட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த ட்ரெண்ட் இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை வந்து ரெட்டலையை பின்னுக்கு தள்ளி பாஜக அதிக வாக்கு எடுத்த இடத்துல ஒரே ஒரு தொகுதி தான் பாஜக கொடுத்தப்பட்டிருக்குன்னா பாஜகவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் வந்து மீண்டும் ரெட்டலைக்கு வாக்களிப்பாங்கிறத கேள்விக்குறி. இது நான் கோயம்புத்தூருக்காக சொல்ல வரல, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே நான் இதை தான் முன் வைக்கிறேன். திமுக அணிங்கிறது கண்டினியூயிங் ப்ராசஸ். 19ல் 53 விழுக்காடு எடுத்து ஜெயித்தாங்க, 21ல் 45 தாண்டி ஜெயித்தாங்க, 24ல் 47 எடுத்து ஜெயித்தாங்க. ஸோ 3 முறை 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே ஸ்டாலின் தலைமைக்கு ஒரு ஸ்டேச்சுரேட்டட் ஓட்டுன்னு விழுந்திருக்குது. 4வது முறை வந்து அவங்க கூடுதலாக தேமுதிகவையும் சேர்த்துருக்குறாங்க. முபாரக், மற்ற கே செல்வகுமார், பாப் கருணாஸ் இவங்கெல்லாம் சேர்த்துருக்காங்க. தேமுதிக ஒரு பெரிய கட்சியாக சேர்த்துருக்காங்க. அவங்களோட அலைன்ஸோட அரித்மெட்டிக் கண்டினியூயிங் எந்த ஒரு உடைசல் இல்லாமல் கண்டினியூ பண்ணுறது 45+ இருக்குது. இப்போ அவங்களோட அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் 50+ இருக்கும் இந்த 47 மக்களவை தேர்தலுக்கு பிறகு. இங்கே அதிமுக நீங்கள் பொறுத்த அளவில் அவங்க வந்து 19ல் சேர்ந்தாங்க, 21ல் ஒன்றா நின்னாங்க, 24ல் உடஞ்சிட்டாங்க. உடஞ்சவங்க 26ல் சேர்றாங்க. அது 24லே ஒன்றா இன்டாக்டாக இருந்த அணி தான் 26ல் இருக்கிறாங்க. அப்போ அங்கே கெமிஸ்ட்ரிக்கு ஒன்றும் அங்கே பெரிய பிரச்சனை இல்லை. இங்க ராகுல் காந்தி ஒரே மேடையில் பேசல, பிரேமலதா அப்படி பல விமர்சனங்கள் இருக்கவே. பிரேமலதாவுக்கு அதாவது தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது இதெல்லாம் வந்து கூட்டணிக்குள்ளேயே பழைய இருந்த இன்டாக்ட் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. விமர்சனங்கள் பல இருந்தாலும் அதை பிரேமலதாவும் திருமாவளவனும் நம்ம வெற்றி பெற்றாதான் நமக்கு அரசியல் அரங்கத்தில் நாளைக்கு முக்கியத்துவம்னு தெளிவாக அதை டிஸ்பெல் பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தியும் ஸ்டாலின் கூட வந்து மேடையில் ஏறலைங்கிற இது இருந்தாலும் கூட அதில் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. ஸ்டாலின் தன்னை சிஎம் பிஎம்ஆ சொல்லலைங்கிற ஒரு கிரெட்ஜி வந்து ராகுல் காந்திக்கு இருக்கலாம். பட் அதே வேளையில் ஜெயித்தாதான் காங்கிரஸுக்கு மரியாதைங்கிறதுக்காக கன்னியாகுமரியிலிருந்து பிரச்சாரம் பண்ணிட்டாரு, இன்ஸ்டாகிராமில் அந்த அணிக்கு ஆதரவாக போட்டுட்டாரு. எல்லாமே அவங்க தெளிவாக பண்ணிட்டாங்க. என்ன ப்ராசஸ்ன்னா இவங்க 24ல் நின்னவங்க 26லையும் ஒன்றா நிற்கிறாங்க. அவங்க 24ல் தனிச்சு நின்னவங்க அண்ணாமலையை மாற்றிக்கிட்டு இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறேன். இது நான் ஏன் இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னா, ஜெயலலிதா லீடர்ஷிப் வந்து 41 விழுக்காடு வாக்கு பெற்றிருந்தது. ஜெயலலிதா லீடர்ஷிப்புக்கு பிறகு எடப்பாடி முதல்வராக இருந்த பிறகு அதிமுக முதல்ல டிடிவி தினகரனால பாதிக்கப்பட்டது. 5.5 விழுக்காடு வாக்கு தினகரன் பாதிச்சாரு. அடுத்து கமலஹாசனால பாதிக்கப்பட்டது. ஒரு 3.25 விழுக்காடு வாக்கு கமலஹாசனால பாதிக்கப்பட்டது. அடுத்து அண்ணாமலையால் பாதிக்கப்பட்டது. அண்ணாமலை ஒரு லீடராக உருவாகி வரும்போது எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரியில் 4வது போயிடுறாரு, திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்து 8 விழுக்காடு, ராமநாதபுரத்தில் 9 விழுக்காடு, தேனியில் 13 விழுக்காடுன்னு அவர் அடி வாங்குறாரு. அப்போ எல்லா தலைவர்கள் வரும்போதும் அடி வாங்குறது வந்து எடப்பாடி பழனிசாமியாக தான் இருக்குது. இவர் சீமானாலையும் எடப்பாடி பழனிசாமி அடி வாங்கியிருக்கிறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு எடுத்த சீமா எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தி 8 விழுக்காடு எடுத்திருக்கிறாரு. அதற்கு பிறகு 2024க்கு பிறகு சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு.
திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவோட ஸ்டூஜஸ்ன்னு ஒரு பெரிய கடுமையான குற்றச்சாட்டை சொல்லி அவர் இருக்கிறார். எடப்பாடியும் அதே நிலைப்பாடு தான். காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொல்லி தான் அவர் 24 சந்திச்சாரு. பிரதமரை முடிவு பண்ணலாம் டாக் பேசினார். தோல்விக்கு பிறகு அவர் மாறி இருக்கிறார். அப்ப இந்த இடம் எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடி வாங்குது. பாஜக எதிர்ப்புங்கிற இதுல உறுதியான தலைவராக இருந்தவர் அந்த நிலைப்பாட்டில இருந்து மாறுறாரு. அடுத்தபடியா எடப்பாடி வந்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிற்கல. ஸோ இந்த கட்டம் 24க்கு பிறகு எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடி வாங்கியிருக்குது. பட் அவர் என்ன பிளஸ் எடுக்கிறாரு, 18 விழுக்காடு என்டிஏ வந்துட்டுன்னு எடுக்கிறாரு. ஆனா 18 விழுக்காடு என்டிஏ முழுமையா போச்சா? இல்லை. சசிகலா அம்மையாருக்கு வந்து அந்த என்டிஏ ஓட்டுக்குள்ளதான் டிராக்ஷன் இருக்கு. அவங்க களத்துக்குள்ள நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்கிங் வருது, கூட்டம் வருது, ஒரு சிம்பதி அவங்களுக்கு இருக்குது. அந்த என்டிஏக்குள்ள இருந்த ஓபிஎஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்துட்டாரு. என்டிஏக்குள்ள அப்படி அவர் என்டிஏல இருந்து ரெட்டை இலையில இருந்து வந்த ஓபிஎஸ்க்கு வந்து திமுகவுல வந்து களத்துல என்னவா இருந்தது, ஓபிஎஸ்க்கு எப்படி இருக்கும் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்? களத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏற்கனவே ரெட்டையில வந்து தேனியில டெபாசிட் இழந்து போயிட்டு ஒரு கேண்டிடேட் வந்து 13 விழுக்காடு எடுத்து அந்த ரெட்டைலுக்குள்ள வேல்யூ போயிட்டு சில பூத்துல ரெட்டைலுக்கு ஓட்டே இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஸோ அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறி போச்சு. எப்படி ரெட்டையில தேனியில டெபாசிட் இழந்து போச்சோ அதே மாதிரி தான் இந்த ரெட்டையில வந்து சேலத்துல 38 விழுக்காடு எடுத்து சாதிச்சிருக்குது. அப்போ அந்த அரசியல் காரணங்கள் வேற வேற ஆகிப்போச்சு. 10.5 தொடர்பான உள்ள உணர்வுகள் அதெல்லாம் வந்து சிம்பல் இஸ் மியர் சிம்பல். ஜெயலலிதா இருக்கக்கூடிய ரெட்டைலின் தன்மை வேற, எடப்பாடிட்ட இருக்கக்கூடிய ரெட்டைலின் தன்மை வேற. இன்னைக்கும் சொல்றேன், என்ன ஓட்டு கிடைக்குதோ அது எடப்பாடி பழனிசாமி கிடைச்ச ஓட்டு தான். அதுக்கப்புறம் ரெட்டைலை கிடைச்ச ஓட்டுலாம் சொல்லுது. ஸோ ரெட்டைலை சென்டிமெண்ட் எல்லாம் வெகுவாக குறைஞ்சி போயிடுச்சு. ஓபிஎஸ் வந்து ரெட்டைலையே டெபாசிட் இழக்க செய்தவர் தான். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள்ள போயிருக்கிறாரு. இந்த கட்டத்துக்குள்ள ரொம்ப நம்ம தெளிவா பார்க்க வேண்டிய விஷயம் விஜய் ஃபேக்டர். விஜய் களத்துக்குள்ள வராரு. அவர் யார் ஓட்டை பாதிக்க வைப்பாருன்னு சொன்னா, மீண்டும் நான் சொல்றேன், தினகரனை மாதிரி, அண்ணாமலை மாதிரி, ஓபிஎஸ் மாதிரி, கமலாசன மாதிரி, சீமான மாதிரி, இந்த 5 பேர் மாதிரி பலகீனம் அடைஞ்சுக்கிட்டு களத்துக்குள்ள நிற்க தயங்கிக்கிட்டு நிலைப்பாட்டில இருந்து மாறி வீக்கன் ஆயிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி ஓட்டை தான் அது லீடர்ஷிப்பை தான் விஜய் பலகீனம் அடை செய்வார். இன்னும் சொல்ல போனா பல இடங்களில் ரொம்ப மோசமா பலகீனம் அடை செய்வார். இதுதான் நடக்க போகுது. நான் சொல்றது முன்னுதாரணங்களோட தெளிவா என்னோட கருத்தை முன்வைக்கிறேன். இனிகோ இருதயராஜ் வர்சஸ் விஜய், திருச்சி கிழக்கு ரிசல்ட் ரவீந்திரன் துரைசாமி எப்படி கண்டிப்பாங்க? சீமான் இந்த இடத்துக்குள்ள விஜய அடிச்சுதான் களத்துக்குள்ள நின்னார். நாம் தமிழர் ஓட்ட டிவிக்கே பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அப்படித்தான் பார்க்கணும். இன்னும் சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் வந்து மோடி கிட்ட விஜய்க்கு காத்திருக்குன்னு தான் பார்க்குறேன்.